அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவான். ரொம்ப சுலபமான முறையில் சுவையாக நெய் மைசூர் பாக் வீட்டிலே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து எல்லோரையும் அசத்துங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு டம்ளர் இல்லைனா ஒரு கப்பில் கடலை மாவு, நல்ல குவாலிட்டியான கடலை மாவு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கடாயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடானால் போதும், நல்லா வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு மாவு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுக்கும்போது தான் உங்களுக்கு மைசூர் பாக்கோட டெக்ஸ்சர் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ சலிச்சுட்டு மேலே இருக்க இந்த வேஸ்ட்டை தூக்கி போட்டுடலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டம்ளர் அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன், வாசனை இல்லாத எண்ணெய். இப்போது ஒரு டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் அளவு நெய் இல்லைனா எண்ணெய் எடுத்துக்கணும். நீங்கள் கம்ப்ளீட்டாக நெய்லையும் பண்ணலாம், இல்லை கம்ப்ளீட்டாக எண்ணெயிலையும் பண்ணலாம். நான் ஒரு டம்ளர் எண்ணெய், ஒரு டம்ளர் நெய் எடுத்துக்க போகிறேன். ஸோ நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா வாசனை இல்லாத எண்ணெயாக இருந்தால் பெட்டர். ஸோ அடுத்தது நம்ம ட்ரேவை நெய் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா செஞ்ச உடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு பேனில் 1 டம்ளர் அளவு சர்க்கரை, 1/4 டம்ளர் அளவு தண்ணி, நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும், சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சி பபிள்ஸ் வரணும். ஸோ இந்தளவுக்கு நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம பாகுபதம் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு லைட்டாக ஒரு சின்ன கம்பி பதம் உடஞ்சா போதும். ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததுன்னா உங்களுக்கு மைசூர் பாக்கு ஹார்டாகிடும். அதனால் இதுவே போதும். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு கரைசலும் சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி விஸ்க் வச்சு கலந்துட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா கீழே தங்கியிருக்கும். ஸோ இப்போது இதை சேர்த்துட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், ஏன்னா கட்டிகள் கூட வரலாம். ஸோ நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ அடுத்ததாக பேலன்ஸ் இருக்க 1 டம்ளர் நெய் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, மொத்தமாக சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருக்க உங்களுக்கு நல்லா நுரைச்சி வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 பங்கு மாவுக்கு 2 பங்களவு எண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கம்ப்ளீட்டாக நெய்லையும் சேர்க்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக எண்ணெயிலையும் செய்யலாம். இல்லைனா நான் செய்கிற மாதிரி 1 டம்ளர் எண்ணெய் 1 டம்ளர் நெய்யும் சேர்த்து செய்யலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருக்க நல்லா நுரைச்சி வரும். எந்த ஸ்டேஜில் பேனில் ஒட்டாமல் வருதோ அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சரியான பதமாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கரண்டியில் இந்த மாதிரி எடுத்தோன்னா மடிப்பாக விழணும், அதுதான் கரெக்டு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடிப்பாக விழுது பார்த்திங்கன்னா, இது கரெக்டான பக்குவம். இப்போ ஃபுல்லாக சேர்த்துட்டு ஜஸ்ட்டு மேலே மட்டும் வைப் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா சமப்படுத்திட்டு உடனேவே பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி வந்துடும். ஒரு 15 நிமிஷம் விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேப் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு நெய் எல்லாமே கரெக்டாக செட்டில் ஆகிடும். இப்போ 15 நிமிஷம் கழித்து ஜஸ்ட்டு ஆழமான ஒரு கட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 ஹவர் விட்டுட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஷைனிங்காக க்ளாஸியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ ஜஸ்ட்டு எடுத்தோன்னாலே நல்ல சாஃப்டாக தெரியுதா. கடையில் போய் தான் வாங்கி சாப்பிடணும்னு இல்லை, வீட்லேயே ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.